பஞ்சு மாதிரி வந்துருங்க நண்பர்களே. நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கடற்கரை பள்ளிவாசலில் ரமலான் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து எங்கள் ஊர் பாரம்பரியமான தேங்காய் சோறு கரியானம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள. அது எப்படி சமைக்கிறாங்க, எத்தனை பேர் சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நண்பர்களே, முஸ்லீம்களுடைய புனிதமிக்க மாதமான ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 மக்கள் அதிகமாக இரவு நேரத்தில் பள்ளிவாசலில் வந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. அப்படி வரக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு சமைச்சு கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிவாசலும் இருக்குது. இன்றைக்கி தொண்டியினுடைய கடற்கரை பள்ளிவாசலில் 300 பேருக்கு தொண்டியினுடைய பாரம்பரிய உணவான தேங்காய் சோறும் மட்டன் கிரேவியும் சமைக்கிறாங்க. அது எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 60 கிலோ தேங்காய் சோறு போடுறோம். இப்போ 50 கிலோ ஆட்டு இறைச்சி போடுறோம். அதுக்கு கறி ஏற்றி வச்சு மசாலா தேவையான அளவுக்கு வெங்காயம் நார்மலாக சேர்க்குற அளவுக்கு இங்கே தொண்டியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ 50 கிலோ எவ்வளோ வெங்காயம்? சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு 3 கிலோ போட்டிருக்கிறேன் 50 கிலோவுக்கு. பெரிய வெங்காயம் ஒரு 8 கிலோ போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு 3 கிலோ போட்டிருக்கிறேன். 6 கிலோ. மிளகாத்தூள் ஒரு 200 கிராம் போட்டிருக்கிறேன் 50 கிலோவுக்கு. ஏன்னா உரப்பு நம்ம எப்போவுமே இறைச்சியில் கம்மியாக தான் இருக்குது. அதனால் 250 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 100 கிராம் சேர்த்துருக்கிறேன். அதுபோக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கிறேன் 700 ml. இது வந்து எதுக்கானு கேட்டால் டேஸ்ட் வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டி தான் சேர்க்குறோம். எல்லோரும் சேர்க்க மாட்டாங்க. சேர்க்க மாட்டாங்க, நம்ம சேர்ப்போம். அதில் உங்கள் பேர்? என் பேர் ராவுத்தனை. நம்ம வந்து அவன் வாப்பா காலத்தில் பண்ணிட்டு இருக்கோம். வாப்பா டவுனதுக்கு பிறகு அந்த வேலையை நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்ல கிருபியில் நல்லபடியாக வேலை போய்கிட்டு இருக்குது. இங்கே தொண்டிலே ஓரளவுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்யாண ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எல்லாம் செய்கிறோம். எல்லாரும் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா எப்படி இருக்குன்னு வெந்துருச்சுங்க. அடுத்து இதுக்குள்ள கறி மசாலா, நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா போடுவாங்க. பாருங்க, கறிலாம் நல்லா வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. வேகிறது கறி மசாலா இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து தம்மில் வச்சுருவாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? சீரகம், சோம்பு, மிளகு, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, மல்லி சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து ஒரே அரைவே காய வச்சு அது போக ஜாதி பத்திரி, கொஞ்சம் அன்னாசிப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அது வந்து கடைசியாக நம்ம ஊற்றுறது. இது என்ன? இது பொட்டுக்கடலை, அடக்கடலை, முந்திரி பருப்பு 3 அரைச்சி ஈஸாக வச்சுருக்கோம். சரி சரி. நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து கறியான காய்ச்சலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மேலே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி எப்போ போட போகிறீங்க அதில்? ஓகே, அது கொதிச்சோன்னா அதில் அரிசி போடுவாங்க. இப்போ நம்ம நோம்பு திறந்துட்டு வந்துட்டு இதை வந்து எப்படி பார்சல் பண்ணி இங்கே நோம்பு பிடிக்க வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறாங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்காய் சோறுக்கு வந்து டால்டா, வேற என்ன போட்டுக்கிறீங்க பாய்? ஆயில், வெங்காயம், சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு.
இஞ்சி பூண்டா 60 கிலோவா? 60 கிலோ தேங்காய் சோறு போட்டோம். அதுக்கு வந்து எவ்வளோ? அதுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம வந்து கிலோவுக்கு 200 கிராம் சேர்ப்போம். அதாவது படிக்கு 200 கிராம் சேர்ப்போம் ஆயில். தேங்காய் வந்து நம்ம 30 காய் சேர்த்துக்கிறோம். 30 காயில் உள்ள பால் அப்படியே எடுத்து தண்ணியோட அளவுக்குள்ள பாதிக்கு கலந்துக்கிறோம் தேங்காய் பால். மற்றபடி அவ்வளோதான். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்ப்போம் சோத்துக்கு. தேங்காய் சோறுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அப்போ மற்ற இதர ஜாமான்களும் சேர்த்துக்கிறோம். ஓகே, கறியான ரெடி ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படிங்க சாப்பிட்டு பார்த்துக்கலாம். கறிலாடி பஞ்சு மாதிரி வந்துருக்குங்க. அருமையாக செஞ்சுக்கா போய். பள்ளிவாசல் தேங்காய் சோறு தான். என்னதான் வீட்டில் டேஸ்ட்டாக செஞ்சாலுங்க, இந்த மாதிரி பல்காக செய்ய போகும்போது அதோட டேஸ்ட்டை வேறு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நோன்பாளிகளுக்கு நோன்பு வைப்பதற்காண்டி தொண்டி பாரம்பரிய உணவான தேங்காய் சோறு, மட்டன் கிரேவி சமைச்சு அந்த மக்களுக்கு கொடுக்குறத நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படி நம்ம நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் சரியான சாப்பாடு இல்லாமல், அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இந்த நோன்பு நோற்பதற்கு வெறும் தண்ணீரை குடித்து நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. அந்த மக்களுக்காக வேண்டியும் இந்த ரமலானுடைய நோன்பு நேரத்தில் இறைவனிடத்தில் நம்ம அதிகம் பிரார்த்தனை செய்வோம். நாம் எப்படி ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சூழலில் வாழ்கிறோமோ, அது மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சூழல் அந்த மக்களுக்கும் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக பள்ளி வாசலில் சமைக்கக்கூடிய தேங்காய் சோறு, இந்த மட்டன் கிரேவி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.